Please keep seated. Social Welfare and Women Empowerment Secretary. அந்த பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013 அதை முறையாக செயல்படுத்துவது, எல்லா பணிபுரியும் பெண்களுக்கும் அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, எல்லா நிறுவனங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி தருவது என்ற ஒரு நோக்கிலே ஒரு விவாதம். அதுபோல தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் 21/2/2024 ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த மகளிர் கொள்கையை பற்றிய ஒரு விவாதம். இன்னும் அதை எந்த மாதிரி நாம் செயல்படுத்தலாம், எந்தெந்த துறைகளை அதில் ஈடுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதங்கள் இந்த 2 தலைப்புகளிலே இன்றைக்கு இந்த கருத்துப்பட்டறை நடப்பது. நிச்சயமாக சிறப்பு செயலாக்க திட்டத்துறையினை நிர்வகித்து வரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணப்படி, அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிகழ்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது. முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர்கள் நம்முடைய துறைக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்பதே, பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய அந்த பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய சமூக நலத்துறையும் காவல்துறையும் இணைத்து அந்த ஒரு உத்தரவு அறிவுரை வழங்கினார்கள். அதற்கேற்றாற் போல ஒவ்வொரு மாதம் அவர் காவல்துறையினுடைய அந்த ஆய்விலையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த புகார் எப்படி இருக்கிறது, அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதா, வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது, வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறதா என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அதில் அக்கறை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் அறிந்ததுதான். அதே போல ஒரு பக்கம் குற்றம் நடந்த நிகழ்வுக்கு உரிய குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரண தொகை, அவருடைய எதிர்காலம், அவருடைய கல்வி, தொழில் என்ற முறையில் ஒரு நிவாரணம் வழங்குவது என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இன்னொரு பக்கம் இன்னும் இந்த அவருடைய சட்டங்களை பற்றி, சட்டங்கள் மூலம் பெண்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி, அவர் யாரிடம் புகார் செய்ய வேண்டும், என்ன மாதிரி புகார், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது விழிப்புணர்வு. ஆகவே விழிப்புணர்வு என்பதும் நம்முடைய சமூக நலத்துறை, கல்வித்துறை, மகளிர் மேம்பாட்டு திட்டம், அதுபோல காவல்துறை, இந்த 4 துறைகளுமே இணைந்து அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் செய்து மாணவர்களையும் செஞ்சு வருகிறோம். மாணவிகளிடையும் அந்த உழைக்கும் மகளிரிடையும் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது கைம்பெண் நலவாரியம் மூலம் செய்யப்படுகிறது, சமூக நலத்துறை மூலம். அதுபோல மகளிர் அதிகாரமளித்தல் என்ற ஒரு பிரிவு இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய பணியே விழிப்புணர்வு உண்டாக்குவது என்பது கல்லூரிகளுக்கு, 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு, விவசாயத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு என்று தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே 2 கட்டத்துக்குமே நம்முடைய முதலமைச்சர்கள், அதுபோல் அது முக்கியமாக நம்முடைய துணை முதலமைச்சருடைய துறையும் சேர்ந்து இன்னைக்கு இந்த பெண்களுடைய விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் உழைக்கும் மகளிர் அதிகம், கிட்டத்தட்ட 42% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் பணிபுரியும் பெண்கள்ல 42% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்ற போது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம்முடைய கடமையாக இருப்பது அறிந்து முதலமைச்சர் அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் அதன் பலன்
நிச்சயமாக பெண்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கின்றால் உடனடியாக அதை ஏற்று அதை அமல்படுத்துவது என்பது நம்முடைய முதலமைச்சரோட எண்ணமாக இருக்கிறது. அதன் மூலம் தான் இப்பொழுது சென்னையில் 280 பிங்க் ஆட்டோஸ் வழங்குறோம்னு சொல்லியிருக்கார். அது காரணம்னா அது பாதுகாப்பு தான். அந்த பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்புன்றது அவருடைய பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதில் அநேக சரத்துக்கள் உள்ளடக்கியுடையதா. ஜிபிஎஸ் இருக்கு அந்த ஆட்டோவில், பெண்களுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள் இருக்கிறது. அதுபோல அவங்களுக்கு அவசர தேவைக்குரிய எல்லா உதவி என்ன, அதில் நம்ம விழிப்புணர்வு எண்கள் அதில் கட்டாயம் ஒட்ட சொல்லியிருக்கிறோம். அவை காவல்துறையோடு அந்த ஜிபிஎஸ் இணைக்கப்பட உள்ளது. இவ்வாறு அந்த பெண்களுக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெண்களுக்கும் பாதுகாப்பு, அதில் பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ற முறையை நம்முடைய மிகவும் அதிக சிரத்தை எடுத்து நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி அந்த பணியும் சமூக நலத்துறை செய்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு, இதுபோல இந்த சட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 24,131 இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அதாவது உள்ளக புகார் குழுக்கள் அந்த நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு நம்முடைய சமூக நல அலுவலர்கள் மற்றும் அவரோடு இணைந்த அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். நம்முடைய ஆட்சி அமைஞ்சதிலிருந்து எல்லா இடங்களிலும் போய் நீங்கள் அது ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக இருந்தால் கூட 10க்கு மேலே பெண்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே கட்டாயம் ஐசிசி இந்த கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதை துறை வலியுறுத்தி வருகிறது. அதுபோல் இதுவரைக்கும் 5,400 அருமையாக எடுத்துரைத்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலர் திரு தாரஸ் அஹ்மத் ஐஏஎஸ் அவர்கள் ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு ஒரு தராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருமே கூடி தேர் இழுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு தேர் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தேர் ஒரு தனி மனிதனாக இழுத்து பண்ண முடியாது, ஊரே கூடி தான் தேர் இழுக்கணும். அதே போல தான் எந்த ஒரு விஷயமும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் ஒன்றா நம்ம எல்லாரும் செஞ்சோம்னா கட்டாயம் நம்மளால் இந்த பாஷ் ஆக்டுங்கிற ஒரு விஷயத்தை அதை பற்றியான அவேர்னஸை நிறைய நம்ம கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும். எல்லா பெண்களுக்கும் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்னுடைய எங்கள் துறை சார்ந்த தமிழ்நாடு அரசோடைய மனமார்ந்த நன்றி உங்கள் எல்லாருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுடைய சுஜாதா மேடம் பேசும்பொழுது ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அந்த விஷயத்தை நான் ரீட்ரேட் பண்ண விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, நம்ம 2030க்குள்ளே 1 trillion எக்கானமி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரியன் கால்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ளே 1 trillion எக்கானமி வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது யாரோ எங்கேயோ பணக்காரங்க ஆகிறது இல்லை, எல்லாருமே தமிழ் சமுதாயமே பெரிய லெவலில் ஸ்கீம்ஸ் எல்லா துறையிலேருந்தும் செஞ்சுட்ருக்காங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த விடியல் பயணம். இப்போ சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு UN Women ஆர்கனைஸ் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு தாய்லாந்து போயிருந்தேன். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன மேலை நாட்டவர் கேட்கும் பொழுது இது செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த விடியல் பயணம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நான் பதில் சொன்ன பிறகு அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஃபீட்பேக்கில் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு ஃப்ரீ பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தனி பிங்க் பஸ்ஸஸ் அப்படின்னு போடும் பொழுது அந்த பெண் எந்தவித ஒரு கவலையும் இல்லாமல் சேஃபாக அவளுடைய வீட்டிலிருந்து அவளோட வேலை செய்கிற இடத்துக்கோ படிப்பதற்கோ போகிறதுக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனால் இதோட சோஷியல் இம்பேக்ட்னு சொல்லும் பொழுது இதை பார்க்குறவங்களுக்கு இது இன்னொரு ஃப்ரீபி ஸ்கீம் அப்படி அல்ல. இதன் மூலம் பெண்களுக்கு ஒரு ஆக்சஸுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால் part of Tamil Nadu state policy formula. POSH already has been explained by Secretary Labor and Employment. If you look at, some of you have read about Virginia Woolf. Woolf says that a famous quote says that for long part of history, anonymous.